யோ இல்லையா பொருள் எல்லாம் விலை கம்மியா வச்சு என் பிசினஸே படுக்க வச்சிட்டல நீ. நான் கம்மியான விலையில ஒன்று விற்கல, கரெக்டான விலையில விற்கிறேன், அவ்வளவுதான். உன்னை சும்மா விடுவோன்னு மட்டும் நினைக்காத, என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. டேய் பா என்னப்பா நீங்க அவன் அப்படி பேசிட்டு போறான், பாத்துட்டு சும்மா இருக்கிறீங்க. கேட்க போன என்னையும் வேற கை பிடிச்சி எடுக்கிறீங்க. அவன் தோத்து போன ஆதங்கத்துல பேசுறான்டா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. வா தம்பி, 5686 ஏன் வண்டி தான். சர்வீஸ் முடிஞ்சிச்சுன்னா கார் சாவி கொடுப்பா. இதோ எடுத்துட்டு வரேன் சார். இந்தாங்க சார். சார் மொத்தம் 2800 ரூபாய் சார். 2800 ரூபாயா? அண்ணே போன அங்கிள் என்கிட்ட போன் பண்ணி 2500 தான் சொன்னாரு. நீங்க என்ன 2800 சொல்றீங்க? ஓனர் உங்களுக்கு தெரியுமா? அவர் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. 2500 ரூபா சர்வீஸ், நீங்க 2000 ரூபா கொடுத்தா போதும்னு சொன்னாரு. நீங்க என்னடானா நார்மல் சார்ஜை விட 300 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு சொல்றீங்க. சார் 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 சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சரி சரி, இது எதையும் நான் ஓனர்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் காசு அவருக்கே ஜிபே பண்ணிடுறேன், நீங்க போங்க. இனிமே இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்காதீங்க. பா அந்த ஆள் கிட்ட என்னடா அமைதியா வரீங்க, இந்த ஆள் என்னடா மன்னிச்சு விடுறீங்க. சின்ன பையன் எனக்கே கோவம் வருதுப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவம் வரல? சின்ன பையன் நீயே சொல்றீடா, அதனாலதான் இன்னும் உனக்கு நிறைய விஷயங்கள் புரியல. வாழ்க்கையில நமக்கு அவமானங்களை கொடுக்கறவங்களுக்கு நம்ம அமைதியை திருப்பி கொடுக்கணும். நம்மளை ஏமாத்தினவங்களுக்கு நம்ம மன்னிப்பை திருப்பி கொடுக்கணும். நம்மளை தேவைக்காக பயன்படுத்தினவங்களுக்கு நம்ம நன்றியை திருப்பி கொடுக்கணும்டா. நன்றியை திருப்பி கொடுக்கணுமா? அது ஏன்னா இங்க எல்லாரும் யார் யார் எப்படின்னு அவங்களுக்கே தெரியாம அவங்க நமக்கு கத்து கொடுத்துட்டு போனவங்கடா. இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்களை நான் என் வாழ்க்கையில பாத்திருக்கேன். அதனால தானே எனக்கு கோவம் வரல.